ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இது பார்த்திங்கன்னா டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. இன்டர்நெட் இஷ்யூ இருந்ததால் என்னால் மார்னிங்கில் அப்டேட் பண்ண முடியல. மென்ஷனும் பண்ணிவிட்டு தான் நம்ம டெலிகிராம் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டுடே மார்னிங் அப்டேட் நாட் அவைலபிள்னு போட்டிருந்தேன் பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் இஷ்யூ. அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்தது. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஒன் பை ஒன்று சென்ட் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட மார்க்கெட் குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 233 புள்ளிகள் வந்து மைனஸில் இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி. யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 1.5% வந்து மைனஸில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்திங்கன்னா 16.85 கிட்டக்கிட்ட வந்து ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ நமக்கு கீழே பாட்டமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது. ஓகே, பாட்டமில் வந்து சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ 16,800 வந்து சப்போர்ட் லெவலாக இருக்குது. 16,855 கிட்டக்கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சப்போர்ட் லெவல் கிட்டக்கிட்ட மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கீழே வந்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 800 லெவல் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 855 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. கேப் டவுன்னு. ஆனால் மார்க்கெட் நெகட்டிவ். இப்போ என்ன பண்ணலாம்? இங்கேருந்து பையும் பண்ண முடியாது, சேலும் பண்ண முடியாது. அப்போது மார்க்கெட்னாவும் கொஞ்சம் நேரம் கன்சாலிடேஷன் ஆகும். அதாவது இந்த 16,800 கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். அதாவது இங்கேருந்து மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகுது இல்லையா? கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு எவ்ரி ரைஸ் சேலிங் ரைடில் நீங்கள் திரும்பவும் பிரேக் டவுன் ஆனால் சேலிங்கான வாய்ப்பு தேடலாம். இங்கே வந்து நீங்கள் பையிங்கான வாய்ப்பு தேடாதீங்க. நேற்று மாதிரி பை போகும் இன்றைக்கும் அப்படின்ட்டு பையிங்கான வாய்ப்பை தேடாதீங்க. பையிங்கான வாய்ப்பு அங்கேருந்து வரட்டும் விடுங்க. ஏன்னா இந்த கேப் ரீஃபில் பண்ணலாம். மேபி நிறைய ரெசிஷன்ஸாக இருக்கும். எந்த லெவல் கட் ஆச்சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஷன்ஸாக ஒர்க் ஆகும். கேப் டவுன் ஆனால் கூட உங்களுக்கு மார்க்கெட் வந்து புல் பேக் மேலே போகும். புல் பேக் மேலே போக சொல்லும் ரைஸ் ஆகட்டும். அதில் வந்து ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணுங்கள். லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது இல்லைங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும் ஒரு புல் பேக்காக மேலே போச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனு கட் ஆகட்டும். அதுக்கப்புறம் சேல் பண்ணுங்கள். கட் ஆகாத வரலாம் சேலிங்கான வாய்ப்பு தேடாதீங்க. மார்க்கெட் வந்து மேபி இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக மேலே போகலாம். ஓகேங்களா. அதனால் அந்த ரிஸ்க் எடுத்து நான் பை பண்ணுறேன். ஆப்போசிட்டாக மார்க்கெட் ஆல்ரெடி 230 239 ஓகே, ஆல்மோஸ்ட் செம நெகட்டிவ், பயங்கரமான நெகட்டிவ் இருக்குது. இந்த நெகட்டிவில் நான் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பை தேடுறேன் அப்படின்னு தேடாதீங்க. வேணுமா தான் ரிஸ்க் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. பை அண்ட் சேலுக்காக கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒரு வேலை புல் பேக் போனதுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க பையிங்க்கு. செல்லிங்க்கான ஒரு பிரேக் டவுன் கிடைச்சா மட்டும் செல் பண்ணுங்கள். பையிங் வேண்டாம். ஓகேங்களா. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் சேம் சினாரியோ தான் வருது. ஓகேங்களா. ஸோ 37,500 வந்து ஒரு ரவுண்ட் நம்பராக இருக்குது. 37,500 மார்க்கெட் கிட்டத்தட்ட அதுவும் வந்து பேங்க் நிஃப்டி கிட்ட 600-500 பாயிண்ட்ஸ் இல்லை 600-700 பாயிண்ட் கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 38,000 கிட்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும். 38,000 ரவுண்ட் நம்பரு. அதுக்கப்புறம் நீங்கள் லோயரில் ஃபார்மேஷன் வச்சா நீங்கள் 37,500க்கு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் 37,500 வந்து ரவுண்ட் நம்பரு. 38,000 ரவுண்ட் நம்பரு. மார்க்கெட் 38,000 நியர் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அதாவது 38,000 பிரேக் ஆகட்டும். 38,000 பிரேக் ஆகி கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு தேடுங்க. ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். ஏன்னா 38,000 வந்து சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். 38,000 பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா மட்டும் சேலிங்கான வாய்ப்பு தேடுங்க. அதுவரையும் சேலிங்கான வாய்ப்பை தேடாதீங்க. மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு நெகட்டிவ் எல்லாம் ஓப்பன் ஆகுது, ரைட் எல்லாமே சைடு. ஆனால் நமக்கு புல் பேக் கிடைக்கணும் இல்லைங்களா? புல் பேக் கிடைக்கிறவரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ½ hour இல்லை 1 hour வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன அப்டேட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.